ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிகோட் வித் ரசூல். அதாவது இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, வெனிசுலாவினுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவானது கைப்பற்றியிருக்கு. மேலும் பஹ்ரைனுக்கு மிக கடுமையான எச்சரிக்கையை ஈரான் விடுத்திருக்கு. அடுத்தபடி என்னென்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸில் கேபிள்கள் பதிச்சிருக்காங்க இல்லையா, இணையதள கேபிள்கள், இதிலே வந்து வரி விதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து மிக எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்காங்க. மேலும் பல தகவல்களை இந்த காணொலியில் உள்ளடக்கி நம்ம டீட்டெயில்ஸாக பார்ப்போம். வாங்க, சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது வெனிசுலாவினுடைய அதிபர், முன்னாள் அதிபரை அமெரிக்காவானது இந்த டெல்டா படை ஃபோர்ஸ் மூலமா கடத்துறாங்க இல்லையா. நம்ம முன்னாள் பார்த்துருக்கோம், நிக்கோலஸ் மதுரா அவர்களை அவங்க மனைவியையும் சேர்த்து கடத்தி கொண்டு போயிட்டு அவங்க சிறையில் அடைச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக யாருன்னா, அவங்களுடைய துணை பிரதமராக இருந்தவங்க இப்போது அதிபராக அங்கே செயலாற்றிட்டு இருக்காங்க, டெல்சி அப்படிங்கிறவங்க. இன்றைக்கி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அமெரிக்காவினுடைய அனைத்து ஒப்பந்தத்திற்கும் கையெழுத்திட்டு அவங்களுடைய சொல்லுக்கு அடிபணிந்து இன்னைக்கு அமெரிக்காவினுடைய ஒரு அடிமை நாடாகவும் மேலும் அமெரிக்காவிற்கு கட்டுப்பட்ட ஒரு நாடாகவும் வெனிசுலா மாறிக்கொண்டு உள்ளது. அதனால அங்கே உள்ள எண்ணெய் வளங்கள், எண்ணெய் நிறுவனங்கள் எல்லாத்தையுமே வந்து இப்போ அமெரிக்காவினுடைய கண்ட்ரோலில் தான் விற்கிறாங்க, எல்லாமே செய்யறாங்க, கொள்முதல் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி எதிர்பார்த்தாங்க. ஆனால் வந்து அந்த மாதிரியான வாய்ப்பை இந்த டெல்சி அவர்கள் கொடுக்கல. ஏன்னா அமெரிக்காவிற்கு தேவையான அனைத்து ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திட்டு இப்போ அந்த டெல்சி அவர்களே வந்து இன்றைக்கி அதிபராக இருந்துக்கிட்டு அவங்க அமெரிக்காவுக்கு இணங்கி நடந்துகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து அமெரிக்காவின் அந்த வெனிசுலா நாடானது இன்றைக்கி அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்ட ஒரு நாடாகவே மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது அந்த வெனிசுலா நாட்டில் இருந்திருக்கக்கூடிய அதாவது பழைய ஆய்வு கூடத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த 14 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை இன்றைக்கி அமெரிக்காவானது கைப்பற்றியிருக்காங்க. அது எதை எடுத்துக்காட்டுதுன்னா, இனிமேல் வந்து வெனிசுலா வந்து அணுசக்தி நிலையங்கள் மற்றும் யுரேனியம், அதாவது அணுகுண்டு தயாரிக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளையும் முடக்கி அதை வந்து ஒரு அணுகுண்டு அதாவது நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்க முடியாத ஒரு கண்ட்ரியாக அதை மாற்றிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய இப்போ வந்து அமெரிக்காவுக்கு ஒரு அடிமையாக தானே இருக்குது. அதனால் அவங்க தேவைக்கேற்ற மாதிரி இப்போ அவங்க அந்த நாட்டை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக என்னென்னா, ஜேடி வான்ஸ் கத்தாரினுடைய அதிபருக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்காரு. நீங்கள் அமெரிக்காவுக்கு வாங்க, பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் கத்தாரினுடைய அதிபரும் அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. இது எதுக்காக போயிருக்காங்க அப்படின்னாக்கா, ஈரான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எப்படி பேச்சுவார்த்தை நடத்தணும். ஏன்னா அனைத்து நாடுகளையும் இப்போ மத்தியஸ்தம் செய்கிறதுக்கு வந்து கத்தார் எல்லா நாடுகளையும் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால், இப்போ வந்து ஹமாஸ் பிரச்சனை, இஸ்ரேல் பிரச்சனை, லெபனான் பிரச்சனைலாம் இடையில பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா. அது மாதிரி அனைத்து நாடுகளிலும் போர் சூழல்னா மத்தியஸ்தம் செய்கிறதுக்கு மிக திறமை வாய்ந்த நாடாக கத்தாரை கருதுனாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஈரான் விஷயத்தை மட்டும் பாகிஸ்தானை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. பாகிஸ்தான் இப்போ வந்து இந்த ஈரான் பிரச்சனையில் சரியான முறையில் அவங்களுடைய நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதாவது பாகிஸ்தானுடைய மத்தியஸ்தம் செல்லுபடி ஆகலை. அப்படிங்கிறப்ப இன்னைக்கு கத்தாரை கூப்பிட்டு அந்த பேச்சுவார்த்தைக்கு ஈரான் எப்படியாவது பேச்சுவார்த்தைக்கு அழைக்கணும், அவங்களுடைய அந்த கட்டுப்பாட்டுகளை ஈரான்கிட்ட தெரிவித்து அவங்கள கண்ட்ரோல் கொண்டு வரணும். மேலும் ஒரு சில சூழ்ச்சி காரியங்களை கத்தார் மூலயமா இப்போ செய்வதற்கு கத்தாரினுடைய அதிபரை கூப்பிட்டு வச்சு ஜேடி வான்ஸ் பேசிக் கொண்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறாங்க. அது இல்லாமல் பாகிஸ்தான் மூலயமா மத்தியஸ்தம் செஞ்சுட்டு இருந்ததுனால இன்னைக்கு பாகிஸ்தான் மூலயமா 24 ஹவர்ஸ் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கெடுவும் விதிச்சிருக்காரு ஈரானுக்கு. அதை அவங்க என்னன்னு கூட கண்டுக்கல. அவங்க அந்த கெடுவெல்லாம் அவங்க மதிக்கவே இல்லை. அவங்க எங்களுடைய நிலைப்பாடு, நாங்கள் கரெக்டாக இருப்போம், எங்களுக்கு வந்து எப்படி நாங்கள் ஆய்வு பண்ணி எதை நாங்கள் செய்யணுமோ அதை தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யுரேனியம் செறிவூட்ட சம்பந்தமாக அவங்க பேச மாட்டேன்ட்டாங்க. அடுத்தபடியாக இந்த போர், அதாவது இந்த போர் சூழல் நிரந்தரமான தீர்வு என்ன வேணுமோ அதை தான் அவங்க நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அவங்க விதிக்கப்பட்டிருந்த அந்த 14 அம்ச கட்டளைகள்லாம் அவங்க ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. அடுத்தபடியாக என்னென்னா, பஹ்ரைன், அதாவது பஹ்ரைனில் வந்து கலிஃபாவினுடைய ஆட்சி இப்போது நடந்துட்டு இருக்கு. அதாவது மன்னர் ஆட்சி தான் இப்போ அவங்க நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த போர் சூழலில் ஈரானுக்கு சாதகமாக செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஈரானுக்கு சாதகமாக செயல்பட்டது இல்லாமல் அந்த மக்கள் வந்து இந்த பஹ்ரைனுடைய ஆட்சியாளர்களினுடைய ஆட்சி சரியில்லை, அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஈரானை ஆதரிக்கும் நிலைமையில் அங்கே ஒரு புரட்சி ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களை கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சிறைக்குள்ளே அடைச்சி அவங்களை சித்திரவதை பண்ணி பல பேர் இறந்து இருக்காங்க. பல பேர் ரகசியமான இடத்துல வச்சு அவங்க கைது பண்ணி சித்திரவதைப்படுத்துவதாகவும் தகவல் வருகிறது. மேலும் என்னென்னா, அங்கே ஷியா முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய அந்த மத குருமார்கள் 35 பேர் இன்னைக்கு கைது பண்ணி தனி அறையில் அடைத்துள்ளதாகவும் ஊடகங்கள் வாயிலாக தகவல் வந்திருக்கு. அதை அடுத்து ஈரானினுடைய பாதுகாப்பு அமைச்சர் அதாவது இப்ராஹிம் அஜீசி அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதாவது பஹ்ரைன் போன்ற குறு நாடுகளை நாங்கள் மிக கடுமையாக எச்சரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் எங்களுடைய எச்சரிக்கையை நீங்கள் அலட்சியமாக கருதிவிடாதீர்கள். மேலும் நீங்கள் அதாவது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் உங்களுக்கும் ஒரு உயிர் நாடுங்கிறத நீங்களும் அறிஞ்சிருப்பீங்க. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை நிரந்தரமாக மூடுவதற்கான செயல்பாடுகளை நீங்களே எங்களுக்கு ஏற்படுத்தி விடாதீர்கள். மேலும் வந்து நீங்கள் இந்த மாதிரி அங்கே எங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களை நீங்கள் கைது பண்ணி அவர்கள் சித்திரவதைப்படுத்துறது, இதெல்லாம் வந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கு. இதனை முழுவதுமாக இந்த மாதிரியான செயல்பாடுகளை குறைத்து விடுங்கள். இல்லை என்றால் உங்களுக்கு கடுமையான நடவடிக்கை நாங்கள் எடுக்க நேரிடும். கடுமையான எச்சரிக்கை ராணுவ நடவடிக்கைகளிலும் ஈடுபட உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க.
அமெரிக்காவினுடைய இராணுவ ஆய்வாளர் ஊடகத்துக்கு அளித்த கட்டுரையில் ஒன்று என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, அமெரிக்கா வந்து கடற்படை முற்றுகையானது தோல்வி அடைந்துள்ளது. அதாவது கடற்படை முற்றுகையின் மூலமாக ஈரானை தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுடைய பொருளாதாரத்தையும் ஈரானுக்கு எண்ணெய் ஏற்றுமதியையும் நாங்கள் தடுத்து அதை வந்து நிறுத்துறோம், அவங்களோட பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த கடற்படை முற்றுகையானது மேலும் சீனாவுக்கும் இது பாதிப்பு ஏற்படுத்தும். இதன் மூலமா சைனா வந்து ஈரானுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தும். அதனால இது ஈரானுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி முற்றுகை ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை விடுவிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க செஞ்ச இந்த முட்டாள்தனமான செயல்களானது இது வந்து அமெரிக்காவுக்கு தான் பின்விளைவுகளை ஏற்படுத்தும், சீனாவுக்கு இல்லை. சீனா வந்து ஏற்கனவே பல கட்டங்களாக அதனுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எத்தனை வருஷமானாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய பொருளாதாரத்தை அவங்க மேம்படுத்தி வச்சிருக்காங்க. அதே மாதிரி சைனாவானது இதற்கு முன்பாகவே அதை கணிச்சு அதுக்கான நடவடிக்கைகளில் அவங்க இறங்கிட்டாங்க. இதன் மூலமா இந்த அமெரிக்காவினுடைய டாலர் மட்டுமே மேலதிகம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதனால அமெரிக்காவுக்கு தான் பாதிப்பு அதிகமே தவிர சீனாவுக்கோ ஈரானுக்கோ இல்லை. இதனை சரிவர உணர்ந்த ஈரானானது அவங்க இந்த பொருளாதாரத்தில் மிகவும் கடுமையான அவங்களுடைய பொருளாதாரத்திற்கு மிக கடுமையான பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு இருந்துச்சுனாக்கா அவங்க உச்ச தாக்குதல் நடத்தி இதை கடற்படையை முற்றுகையை உடைச்சிருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க இந்த களத்தின் உண்மைத்தன்மையை விளங்கியதால அவங்க இதை தந்திரமான முறையில் அவங்க காய் நகரத்தில் செஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அந்த களத்தின் உண்மையை அறிஞ்சதுனால, அதாவது தனக்கு ஒரு கண்ணு போனாலும் எதிரிக்கு 2 கண்ணு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதனால என்ன செஞ்சிருக்காங்க, அமெரிக்காவுக்கு இதன் மூலமா சிக்கல் வருங்கிறத அவங்க முன்னாடியே தெரிஞ்சதுனால அவங்க எத்தனை மாதம் இதில் தாக்கு பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதை சோதிக்கிற நிலைமைக்கு அவங்க ஈரான் வந்து இதை அதாவது திறமையான முறையில் அவங்க கையாண்டுட்டு வராங்க. அதாவது வரையறுக்கப்பட்ட மாதிரி அவங்க முன்னாடியே இதை பிளான் பண்ணி பக்காவாக பண்ணிட்டு இருக்காங்க. இதை கூட இந்த அமெரிக்காவினுடைய நிர்வாகத்துக்கும் மேலும் அந்த ட்ரம்பினுடைய அரசாங்கத்துக்கு இதை கூட புரிஞ்சிக்க முடியல. இதன் மூலமாக ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா அமெரிக்காவுக்கு பொருளாதார இழப்பு மேலும் சிக்கல்கள் எல்லாமே அமெரிக்காவுக்கு தான் ஏற்படும். அதனால அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் திரும்புவாங்க. இப்போவே பாதி பேர் அரசாங்கத்துக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்காங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா ட்ரம்புக்கு எதிரான மனநிலையில் மக்கள் இருக்காங்க இல்லையா. 70% ஆதரவு இருந்த ட்ரம்புக்கு இப்போ வந்து 30% தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப ஈரான் அதில் சாதிச்சிட்டாங்க. அவங்க நினைச்சத காரியத்தை நடத்திட்டாங்க. அப்படி இருக்கும்போது இதை இன்னமும் இந்த அமெரிக்காவுடைய நிர்வாகமும் ட்ரம்பும் புரிஞ்சிக்காம செயல்படுறது தான் நமக்கு வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த அமெரிக்காவுடைய ஆய்வாளர் கட்டையாகவும் அவர் கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ஈரான் வந்து கஸ்பியன் கடல் பகுதியில் ரஷ்யாவும் ஈரானும் தங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்தி செயல்படுத்திட்டு தான் இருக்காங்க. அவங்க அதுலேயும் மலாக்காங்கிற பகுதிகளில் அமெரிக்கா வந்து தடுக்கிற நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் ஒவ்வொரு எதிர்த்து நடவடிக்கையாக ஈரான் அவங்க ஒரு வழியை மாற்றி அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை அவங்க நடத்திட்டு தான் இருக்காங்க. இதனால் அமெரிக்கா வந்து மண்டை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் 99% சர்வதேச இணையதள கேபிள்கள் வர்த்தக கேபிள்கள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து 10 ட்ரில்லியன் மதிப்புக்கு போகும். அதாவது அதோடைய மதிப்பு வந்து 10 ட்ரில்லியன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக அதாவது ஈரானுடைய அந்த கடல் பகுதிக்கு உட்பட்டு 7 கடலடி கேபிள்கள் இருக்கிறதாகவும் அதை ஈரானானது அதை வந்து துண்டிக்கிறதை விட தனது கட்டுப்பாட்டில் எடுத்து அதுக்கும் வரி வசூல் பண்ணக்கூடிய ஒரு நடைமுறையை இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் அவங்க வந்து தீர்மானம் நிறைவேற்ற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது எப்படின்னா ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கு மற்றும் ஆசிய நாடுகளுக்கு இணைய வழி மற்றும் அவங்களுடைய வர்த்தகங்கள் மேலும் இராணுவ தளங்கள் எல்லாத்துக்குமே இந்த கேபிள்கள் தான் மிக முக்கியமான கேபிள்களாக கருதப்படுகிறது. இதில் வந்து ஈரான் வந்து 40% தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. மீதி வந்து அவங்க துருக்கி வழியாக தரை வழியாக அவங்க கேபிள்களை பெற்றுக்கொண்டு அதை பயன்படுத்திட்டு வராங்க. அதனால இப்போ வந்து கப்பல்களுக்கு கடலுக்கு மேலே போகக்கூடிய கப்பல்களுக்கு வசூல் பண்ணி டோல்கேட் வசூல் பண்ணி அதையே சம்பாதிக்கிறாங்க. எடுத்தபடியாக என்னன்னா கேபிள்களுக்கையும் அதை துண்டிக்கிறத விட அதுக்கும் வரி வலிச்சு அதுலேயும் அவங்க வருமானத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இது எதை குறிக்குதுன்னா அவங்க மேலே போட்டிருந்தக்கூடிய பொருளாதார தடைகளுக்கெல்லாம் அவங்க வந்து இதன் மூலமாக அவங்க அந்த பொருளாதார தடைகளுக்குள்ள நஷ்ட ஈடை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதிரடியாக செயல்பட்டு வராங்க. இது வந்து ஈரான் இஸ்லாமிய குடியரசு இல்லை, இனி ஈரான் இஸ்லாமிய வல்லரசு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அங்கே உள்ள ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் தெற்கு லெபனான் மற்றும் ஹிஸ்புல்லா ஆகிய இரு குரூப்புகளுக்கு இடையே சரியான மோதல்கள் விரிவடைஞ்சு கொண்டே போயிட்டு இருக்கு இல்லையா. இன்னைக்கு இஸ்ரேலுக்கு ஐடிஎஃப் படையை நோக்கி ஹிஸ்புல்லா ராணுவமானது மிக கடுமையான தாக்குதல்கள் நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைபர் ஆக்டிவ் ட்ரோன் மூலியமாக மிக கடுமையான தாக்குதல்களை தொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எப்படியெல்லாம் அவங்கள துரத்தி அடிக்குது அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இது மூலம் பார்த்தோம்னா அவங்க எங்கெல்லாம் ஒளிஞ்சிருந்தாங்களோ அவங்க எல்லாம் வந்து தேடி போய் அடிக்கிறதுனால ஒளியக்கூடிய இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐடிஎஃப் ராணுவம் புலம்புறாங்க. அந்த அளவுக்கு துரத்தி ஹிஸ்புல்லாவோட வீரியமான தாக்குதல் நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கு. அது 30க்கும் அதிகமான இடங்களில் தாக்குதல் நடத்திருக்காங்க. தைபே பகுதிகளில் 3 மெர்காவா மற்றும் 2 ஜீப்பு ஒரு புல்டோசர்களை தாக்கி அழிச்சதில் அதிலிருந்து 30 பேர் இறந்திருக்கக்கூடும், காயமடைஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு லெபனானிய ஊடகங்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐடிஎஃப் மயாதீன் பகுதிகளில் அவங்க நின்றுட்டு இருந்த நிலைகளை நோக்கி தாக்குதல் நடத்தினதில்
20 பேருக்கு மேலே இறந்துருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஊடகம், அதாவது லெபனான் ஊடகமானது கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐடிஎஃப்க்கு எதிராக இந்த ஃபைபர் ஆக்டிவ் ட்ரோன் இருக்கு இல்லையா, இது 10 கிலோமீட்டர் தான் அது வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அவர் இருக்கும் இப்போ வந்து 25 கிலோமீட்டருக்கு அதை இயக்கி தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடிஎஃப் ராணுவமானது தங்களுடைய இயலாமையை தெரிவிச்சிருக்காங்க. இதனால எங்களால் தாக்கு பிடிக்க முடியல ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்களுக்குள்ளேயே போர் அமைச்சர்களுக்கும் தலைவர்கள் அதனுடைய ராணுவ வீரர்களுக்கும் இடையில இந்த இழப்பீடுகள்லாம் தாங்க முடியாமல் அவங்களுக்குள்ளேயே இப்போ கசப்புகள் வந்து அவங்களுக்குள்ளேயே எதிர்ப்பு சண்டைகள் வருவதாக கூறப்பட்டு வருகிறது. மேலும் இந்த ஈரானில் யூஏ ஆனது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தாக்குதல் நடத்துன்னு ஈரான் எதிர்த்தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா, அதில் வந்து எதனால் தாக்கியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆனது அவங்களுடைய போர் விமானங்களை தங்களுடைய கொடிகளை மறைத்து ஈரான் மேலே தாக்குதல் நடத்தியதாக உறுதி செய்யப்பட்டதற்கு பிறகு ஈரான் வந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நேரடியாக எங்கள் மேலே தாக்குதல் நடத்துறதுனால அவங்களே எதிரி நாடாகவே நாங்கள் கருதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்து இன்னைக்கு அவங்க ஒரு கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்க்கு. அதனால தான் நாங்கள் இனிமேல் தொடர்ச்சியாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸை தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் இனி வந்து அந்த போர்ச்சூழல் முடிவடையக்கூடிய சூழலில் இல்லை. ஐக்கிய அரபு எமிரேட்ஸை எதிரி நாடாகவே அவங்க அறிவிச்சிட்டாங்க பார்லிமெண்ட்டில். மேலும் இந்த தகவல் அனைவரும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி.